இந்த நாளின் செய்தி. இதுவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கிடைத்த ஒரு புத்தம்புது செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு என்ன? ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி என்ன? என்னை ஆண்டவர் பயன்படுத்துவாரா? அல்லது என்னை ஆண்டவர் பயன்படுத்துவாரா? ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும். கர்த்தர் பயன்படுத்துகிற மனிதர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். சிலருக்கு ஒரு கேள்வி என்ன? ஒரு காலத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார், இப்ப பயன்படுத்தவே இல்லை. மறுபடியும் ஆண்டவர் என்னை பயன்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் இந்த ரெண்டு கேள்விக்கும் இன்னைக்கு ஒரு பதிலை ஆண்டவர் வசனத்திலிருந்து சொல்ல போகிறார். முதல் கேள்வி என்ன? ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரா? இரண்டாவது கேள்வி என்ன? ஒரு காலத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார், இப்போது பயன்படுத்தவில்லை, பயன்படுத்தாத பாத்திரமாய் இருக்கிறேனே, என்னை பயன்படுத்துவாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவை எழுதின அந்த கடிதத்திலே 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதுல 20 பாருங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கு உரியது, சிலர் கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் இருப்பார். இந்த வசனத்தை நீங்கள் தயவு செய்து வீட்டிலே போய் வாசி பாருங்கள். ஒரு வீட்டிலே பெரிய பாத்திரங்கள், வெள்ளி, பொன்னு, மண்ணு, மரம், கனத்துக்குரியது, கனவீனத்துக்கான பாத்திரங்கள் உண்டு. ஆனால் இந்த பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் அது பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தாத காலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மறுபடியும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18 வாசித்தால் சபையை ஒரு சரீரமாக பவுல் எழுதுகிறார். ஒரு சரீரத்திலே அநேக அவயங்கள் உண்டு. ஆனால் எல்லா அவயங்களும் அது இணைந்து பணி செய்தால்தான் அந்த சரீரம் செயல்படும், இல்லையா? அதே போல சபையிலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயம் போல இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே என்னுடைய கருத்து என்ன? எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதிலே பட்சபாதம் என்பது கிடையாது. வயதானவர்கள், வாலிபர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், படியாதவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று அவரிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாரையும் அவர் பயன்படுத்துகிற தேவன். ஒன்றை உங்கள் இருதயத்துக்குள்ளே எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை இன்று முதல் பயன்படுத்த போகிறார். எப்படி பயன்படுத்த போகிறார் அது எனக்கு தெரியாது. நான் ஒரு தீர்க்கன் அல்ல, அது ஆண்டவருக்கு தெரியும். எபேசியரை எடுங்கள், 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 13 சொல்கிறது. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். 5 வகையான ஊழியம் இருக்கிறது. எபேசியர் 4:13 முதலாவது அப்போஸ்தலர்கள், சிலர் தீர்க்கர்கள், சிலர் சுவிசேஷகர்கள், சிலர் மேய்ப்பர்கள், சிலரை போதகராக ஏற்படுத்தினார். பழைய காலங்களிலே ஆண்டவரின் சீடர்கள் அதிலே 12 பேருக்கு பேர்னா என்னது? அப்போஸ்தலர்கள். பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் ஒரு பொருள்.
இன்னொரு பொருள் என்ன? அனுப்பப்பட்டவர்கள். ஆனா இக்காலங்களிலே அநேகர் தங்களிடையே என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலன். அவங்க அப்போஸ்தலன் சொல்லும் போதே நான் நினைப்பேன் இவர்கள் மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர். அந்த மீனிங் தெரிஞ்சா பாதி பேர் வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள், தீர்க்கர்கள், சிலர் சுவிசேஷகர்கள், சிலர் மேய்ப்பர்கள், போதகர், 5 விதமான ஊழியங்கள். இதுல எந்த ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால், பயன்படுத்த தொடங்க வேண்டும் என்றால், பயன்படுத்தப்படுவது நிறுத்தப்பட்டால் அது மறுபடி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் 3 காரியம் செய்ய வேண்டும். முதல் காரியம் என்ன? யார் யார் அர்ப்பணத்திலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் ஒரு கோணத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அர்ப்பணத்திலே நிலைத்தவர்கள் சிலர் தான். அநேக அர்ப்பணத்திலே நிலைக்காமல் போய்விடுகிறார்கள். இதனால் தான் ஆண்டவர் அழகாக சொன்னார், அவர்கள் முடிவிருந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருக்கு கொடுத்த அர்ப்பணம் அல்லது ஆண்டவருக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டை அல்லது ஆண்டவருக்கென்று நம்மை தத்தம் செய்த அந்த அர்ப்பணத்திலே என்ன ஆனாலும், ஜீவன் போனாலும் நிலைத்திருந்தால் பயன்படுத்துவார். இன்றைக்கு அநேக நிலைத்திருக்கவில்லை. நம்ம அருமையான திருநெல்வேலியிலே ஒரு அப்போஸ்தலன் உண்டு. அவர் பேர் என்ன? ரேனிஸ் காலத்திலே 380க்கு மேலான சபைகளை அவர் உருவாக்கினவர். அவர் ஒரு லுத்தரன் மிஷனரி. அந்த காலத்திலே நம்முடைய சிஎம்எஸ் அந்த அமைப்புக்கு மிஷனரி இல்லாதனாலே லுத்தரன் மிஷனரி வந்து வேலை செய்தார். அவர் காலத்தில் தான் 300க்கு அதிகமான சபைகளை என்ன செய்தார்? உருவாக்கின ஒரு அருமையான ஒரு அப்போஸ்தலன். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனை வந்தது. ஆனால் தன் அர்ப்பணத்திலே அவர் நிலைத்திருந்தார். யூதாஸ் பாருங்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் பயணம் செய்தவன், ஆண்டவரின் செய்தியை கேட்டவன், ஆண்டவரின் அற்புத செயலை கண்டவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரை ஒரு காசுக்காக அவன் காட்டி கொடுத்து அர்ப்பணத்திலே நிலைத்திராமல் போனான். அதே சமயத்தில் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 அதிலே தேமா என்பவன், அவன் எப்படிப்பட்டவன்? பவுலுக்கு உடனூழியக்காரன். பவுல் வேதனையோடு எழுதுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து போய்விட்டான், உலகத்தின் மேலே ஆசை வைத்து போய்விட்டான் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே 37 மார்க்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மார்க்கு யார்? இந்த பர்னபாவுக்கு சொந்தக்காரன், சீப்ரு தீவை சார்ந்தவன். ஆகவே இந்த மார்க்கு பவுலோடு பர்னபாவோடு ஊழியம் செய்தவன், ஒரு வாலிபன். ஆனால் பர்னபா பவுலுடைய ஊழியத்திலே உபத்திரங்கள், பாடுகள், எதிர்ப்புகள், நிந்தைகள், அடிகள் இதையெல்லாம் கண்டபோது மார்க்கு என்ன செய்தான்? பம்பிலியா என்கிற இடத்திலே பவுலை விட்டு ஓடிவிட்டான். அவனும் அர்ப்பணத்தில் நிலைக்கவில்லை. ஆனால் பிற்காலத்திலே பர்னபா மூலமாக தேற்றப்பட்டான், பேதுரு மூலமாய் போதிக்கப்பட்டான். இதே மனுஷன் தன்னை புதுப்பித்து மார்க்குவை எழுதுகிறார். மார்க்கு நற்செய்தி நூலை இவர்தான் எழுதினார். அப்போ சில சமயங்களிலே அர்ப்பணத்திலே நிலைநிற்கவில்லை, சில சமயத்திலே தடுமாறுகிறோம், சில சமயத்திலே ஆவியானவர் புதுப்பித்து மறுபடியும் சிலரை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் தந்த செய்தியை நான் கலப்படம் இல்லாமல் சொல்ல விரும்புகிறேன். ஆகவேதான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த செய்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிரதிஷ்டை பண்ணின அந்த அர்ப்பணிப்பிலே நீங்கள் நிலைத்திருந்து பாருங்கள், ஆண்டவர்களை பயன்படுத்துவார்.
இன்றைக்கு சாத்தானவன் அநேகரை விட்டு விடுகிறான். முன்னணியில் நிற்கிற ஊழியர்கள் அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களைத்தான் அவன் தாக்குகிறான். அவருடைய அர்ப்பணத்தை, பிரதிஷ்டையை அவன் தாக்கிக் கொண்டே இருக்கிறான். பழைய பாடல்களை பாருங்கள். கேயாசி என்கிற ஒரு மனிதன் நாகமானிடத்தில் போய் தீர்க்க கேட்டான் என்று அவன் பொருளையும் அதே அஸ்திரங்களையும் வாங்கி கொண்டு வந்து தன் தீர்க்கதரிசன பணியே இழந்து போனான். அதே சமயத்திலே பாருங்கள், இதை நாம் வேதத்திலே 2 ராஜாக்கள் 5:23 வாசிக்கிறோம். யூதா நிருபத்திலே 1:12 ஒரு அருமையான வாக்கியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பீலியாம் என்பவர் கூலிக்காக வஞ்சனம் செய்தான். பீலியாம் ஒரு தீர்க்கன். ஆனால் என்ன செய்தான்? ஆண்டவரின் வார்த்தையை, வரத்தை அவன் பணத்துக்காக மாற்றுகிற நிலையை காண முடிகிறது. ராஜா அவனை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்கிறான். இவனால் சபிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தந்திரம் செய்தான். இந்த ஜனங்கள் சாபத்துக்கு ஏதுவான தந்திரத்தை ராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்தான். இவர்கள் பரிசுத்தமான ஜனங்கள். மோவாபிய பெண்களோடு இவர்கள் கலந்து விடுவார்கள், ஆனால் பரிசுத்தம் குறைந்து விடும். அதனாலே சபிக்கப்படுவார்கள் என்று அந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்தவனே யார்தான்? இந்த பீலியாம் தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக வேளைகளிலே நம்முடைய அர்ப்பணத்திலே நாம் நிற்கக்கூடாத அளவுக்கு சோதனை வரும். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிரதிஷ்டையை நான் உடைக்காதபடி நிற்க என் ஆண்டவர் பலன் தந்தார். அப்படியானால் நம்முடைய அர்ப்பணத்தை குலைக்க, அர்ப்பணத்தின் அஸ்திவாரத்தை சீர்குலைக்க, குடும்பத்துக்குள்ளே அல்லது நண்பர்கள் வட்டத்திலே, சபையின் வட்டத்திலே, ஊழியர்கள் வட்டத்திலே அல்லது குழுக்கள் வட்டத்திலே ஏராள போராட்டங்கள் வரும். ஆனால் அர்ப்பணத்திலே உறுதியாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஆண்டவர் சார்பாக கேட்கிறேன், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, ஆண்டவரின் நாமத்திலே கேட்கிறேன். ஒரு காலத்திலே நீங்கள் அர்ப்பணத்திலே உறுதியாயிருந்தீர்கள். ஒரு காலத்திலே அனல் நிறைந்தவர்களாயிருந்தீர்கள். ஒரு காலத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் வரும். ஒரு காலத்திலே நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுதே எதிர்காலத்தின் வழிநடத்தல் உண்டு. இன்றைக்கு 4 சுவர்களும் அடைக்கப்பட்டு ஒரு சிறைச்சாலை போல வெறுமையா இருக்கிறீர்களே. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எவ்வளவு தடுமாறினாலும் ஆண்டவரே என்னை தூக்கிவிடும் என்று சொன்னால் தூக்கி விடுவார். அவரால் உயிர்ப்பிக்க முடியும். எவ்வளவு பெரிய வல்லமையான அல்லது வல்லமை நிறைந்து வல்லமை இழந்த நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அவர் புதுப்பித்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன? உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணத்திலே உறுதியா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வாசித்து பாருங்க. இந்த 3ஆம் அதிகாரத்திலே சப்பானியா இருக்கிறவன், அதாவது தாயின் கற்பத்திலிருந்தே சப்பானியா இருக்கிற மனிதனை பேதுருவும் யோவானும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கையை தூக்கி விடுகிறார்கள். அவன் குதித்து எழுந்து நடந்து அவன் சுகமாகிவிட்டான். இப்ப எல்லா ஜனங்களும் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து இதை எந்த சக்தியிலே செய்தீர்கள், எந்த வல்லமையிலே செய்தீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் சொல்கிறார்கள், இதை எங்கள் சொந்த சக்தியிலும் அல்ல, சொந்த வல்லமையிலும் அல்ல. அங்க 16 வாசித்தால், இயேசு மேல் வைத்த விசுவாசத்தினாலும் அவருடைய நாமத்தினால் தான் இந்த அற்புதம் நடந்தது. ஆண்டவர் என்னை உங்களை கொண்டு பலத்த அற்புதங்கள் செய்யலாம். அற்புதங்கள் செய்யும் போது மக்கள் சொல்வார்கள், நமக்கு புகழ் பாடுவார்கள். அப்போது நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நான் அல்ல, யார் செய்தார்? அதை சொல்லலன்னா நம்ம அர்ப்பணத்துல நிற்கவே இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால்
நீங்களும் நானும் விரும்புகிற நேரத்தில் செய்ய மாட்டார். நீங்களும் நானும் யோசிக்கிற நேரத்தில் செய்ய மாட்டார். அற்புதத்தை நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் மறுத்தது அவங்க அர்ப்பணத்திலே நிலைத்திருக்கிறார்கள். மகிமை துதியெல்லாம் யாருக்கு செலுத்தினார்கள்? ஆண்டவர். அப்போஸ்தலர் 14:8 பாருங்கள். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பாடியாயிருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு எழுந்து காலொன்றி நிமிர்ந்து என்றான். உடனே குதித்து எழுந்தான். உடனே அதை கண்ட அங்குள்ள மக்கள்லாம் என்ன செய்தார்கள்? பூஜாரிகள் எருதுகளை பூமாலைகளை கொண்டு வந்து அந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் உடன் ஊழியக்காரனுக்கு மாலைகளை போட்டு அவனுக்காக பலி செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். உடனே இந்த அருமையான அப்போஸ்தலர் என்ன செய்தார்? தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவன் உள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசிக்கிறோம். அந்த சமயத்துல அவங்க கொடுத்த அந்த புகழ் மாலையும் புகழ் வார்த்தைகளையும் அவர்களை ஆராதிக்கிற அந்த சூழ்நிலைகளையும் இவர்கள் தடுத்து நிறுத்த விரும்புகிறார்கள். ஆனாலும் கூடாமல் போயிற்று என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் இதை செய்தது யார்தான்? கர்த்தர். ஆனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்கள் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ. ஏன் ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன் என்றால், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிரதிஷ்டையிலே, தன்னுடைய அர்ப்பணத்திலே, தன்னுடைய ஒப்படைப்பிலே, தன்னுடைய தீர்மானத்திலே அவர்கள் உறுதியாய் நிற்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஏன் பயன்படுத்தல? அந்த அர்ப்பணம் பிரதிஷ்டையில உறுதியா நிக்கல, காத்தோடு விட்டுவிட்டோம். காத்தோடு விட்டுவிட்டோம். பணம் அல்ல, ஆண்டவரை நம்பினால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஊழியங்களை நீங்க திரும்பி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அப்புறம் அடுத்த 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, உங்க ஜெப குறிப்புகளை என்னிடத்தில் கொடுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அடுத்த 10வது ஆண்டுல என்ன நடந்தது? அதாவது எங்களுடைய ஊழிய தேவைகள் இருக்கிறது, அதற்காக நீங்கள் ஜெபியுங்கம்பாங்க. அடுத்தது சொல்வாங்க, நீங்கள் கொடுங்கள் என்று சொல்வாங்க. அப்ப வர 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 ஊழியத்தின் தரம் என்ன செய்யுது? எந்த ஊழியத்தை எடுத்தாலும் முதல் கேள்வி என்ன? இந்த கூட்டங்களுக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் இவ்வளவு தொகை வேண்டும். இன்னைக்கு அதான் நடக்கும். அப்போ நற்செய்தியை, வசனத்தை விற்கிற மனப்பான்மை இன்னைக்கு மக்களுக்குள்ளே போய்விட்டது. அதனுடைய விளைவு என்ன? அர்ப்பணத்தில் நிற்கவில்லை, ஆண்டவரை வார்த்தையிலே நிற்கவில்லை. அதனால இன்னைக்கு அநேகரை விட்டு ஆண்டவர் விலகி போனார், பயன்படுத்தாமல் போனார். ஆனா என்னையும் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், நாம் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டை, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த திருமறையின் உண்மையிலே நிலைத்திருந்தால் பயன்படுத்துவார். இரண்டாவது, ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார்? இரண்டாவது, யாரெல்லாம் தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்துவார். 1 ராஜாக்கள் 17:1 நான் நேற்று சொன்னேன். எலியா சொல்லுகிறான், ஆகாபுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ எலியா எந்த அரசியல்வாதிகளுக்கு முன்பாக நிக்கல. அவன் யாருக்கு முன்னால் தான் நின்னான்? ஆண்டவருக்கு முன்னால் நின்னான். அப்ப என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். 1 சாமுவேல் 13:6 அங்கே சாமுவேல் சொன்னார், அங்கே சவுலை பார்த்து 7 நாட்கள் காத்திரு. 7 நாட்கள் சொன்ன நேரத்திலே சாமுவேல் வரவில்லை. பெலிஸ்தர்கள் நெருக்கிறார்கள்.
உடனே இவன் என்ன செய்தான்? அங்கே சர்வாங்க தகன பலிகளை அவன் இட ஆரம்பித்தான். தீர்க்கனாகிய சாமுவேல் சொல்கிறார், ஏன் நீ அவசரப்பட்டாய் என்று அவனை கண்டிக்கிறதை பார்க்க முடியும். அன்றையிலிருந்துதான் அவனுக்கு வீழ்ச்சி ஆரம்பித்தது. சங்கீதம் 37:7 பாருங்கள், கர்த்தருக்கு காத்திரு என்கிற வேத வாக்கியம் வருகிறது. ஏசாயா 40:31 பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் என்பதை ஏசாயா மிக தெளிவாய் சொல்கிறார். முதல் நூற்றாண்டு திருச்சபை எடுத்து பாருங்கள், அவர்கள் காத்திருந்தார். 1ஆம் அதிகாரம் 5 பாருங்கள், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடி பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 27 யூதாசின் இடத்தை யார் நிரப்புவது என்கிற நிலை வந்தபோது வேத வசனத்தை ஆட்கொண்டு வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபித்து அவர்கள் சீட்டு போட்டு எடுத்தார்கள் என்று திருமறை சொல்கிறது. அங்கேயும் காத்திருந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4 பாருங்கள், முதல் நூற்றாண்டு திருச்சபை வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 24 இருந்து வாசிப்பீர்கள் என்றால் அங்கு வசனம் சொல்கிறது, முதல் நூற்றாண்டு திருச்சபையாருக்கு உபத்திரங்கள் பாடுகள் வந்தபோது தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் தைரியமாய் வசனத்தை சொல்லவும், உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே கரத்தினாலே அற்புதங்கள் நடைபெறவும் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணியருளும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த இடம் அசைந்தது, அங்கு அற்புதங்கள் நடந்தது. அப்படியானால் முதல் நூற்றாண்டு திருச்சபையார் எல்லாரும் காத்திருந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில காத்திருக்கிறோமா? இங்க நான் முதல்ல சிறுவைகுண்டன்னு ஒரு ஊர்ல இருந்தேன். அங்க சிறுவைகுண்டத்துல நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் நான், எங்க அம்மா, பிள்ளைகள் எல்லாம் தம்பிமாரெல்லாம் போவோம். எங்க சபையில ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷன் பிரசங்கியார் மெட்ராஸ் இருக்கிற ஒரு பெரிய பெண்டிகாஸ்டல் பிரசங்கியார். அவர் ஒரு 150 பேரோடு வந்தார். அவர் எதுக்கு வந்தார்னா, அந்த சிறுவையுண்ட பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று அவங்க செலவுல 150 பேரும் 10 நாட்கள் 15 நாட்கள் தங்கி இருந்து அவர்களே செலவழித்து அந்த கூட்டங்களை நடத்தினாங்க. அந்த நற்செய்தி ஊழியர் செய்தார்கள். எங்க போதாரையா அவர்களை வைத்து கடைசியா 3 நாட்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினாங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடந்த அந்த கடைசி நாள்ல நான் என்ன செய்யறேன், பக்கத்துல ஒரு சினிமா தேட்டர், அதுல போய் சினிமா பார்த்துட்டு வரேன். எங்க அம்மா ரொம்ப பக்தி, தம்பிமாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எங்க அம்மா கூட்டத்துக்கு வந்த உடனே என்னை அழைத்து போய் அந்த போதர்கிட்ட போய் ஜெபம் பண்ண வான்னாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் அம்மாவுக்காக போனேன். உடனே அந்த ஐயா என் தலையில கை வைத்தார், என் அம்மா மேல் கை வைத்தார், தம்பிமார் தங்கச்சிமாரெல்லாம் கை வைத்து ஜெபித்தார், ஆசீர்வதித்தார். பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், வில்சன் டேவிட் என்கிற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு 85 வயசு. அவரு ஜெபிக்கிறத பார்த்த உடனே எங்க அம்மா என்னை அழைச்சிட்டு போனாங்க, இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் என்கிட்ட கேட்டார், உன் பேர் என்ன? நான் சொன்னேன், என் பேர் சுசி பிரபாதாஸ். உடனே அவர் கண்ணை மூடினாரு, 2 கையை உயர்த்தினார். உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணார். அன்னைக்கு தான் முதல் விசை நான் அந்த அந்நிய பாஷையை பார்க்கிறேன், கேட்கிறேன். அப்படியே கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுறார். நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிறேன். அவர் சொன்னார், சுசி பிரபாகரதாஸ், உன்னுடைய பேர் உன்னதமான தேவனுடைய ஊழியர்களின் பட்டியலில் இருக்கிறது. நீ தசமபாக நேரத்தை எனக்கு கொடுப்பாய், ஆனால் உன்னை நான் பயன்படுத்துவேன். நான் அப்பதான் சினிமா போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் என்னடா ஊழியத்துல, அது உன்னதமான தேவ ஊழியர்களா, அது தசமபாக நேரமா, 2.4 மணி நேரமா, 2 நிமிடம் கூட நமக்கு ஓடாது. இதுல 2.4 மணி நேரமா, அது சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டேன். ஆனா ஒரு 1 அல்ல 2 நாட்களிலே ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை ஆவியிலே நிரப்பினார்,
தன்னுடைய அபிஷேகத்தினாலே ஆட்கொண்டார். அவருடைய நிறைவையும் அவருடைய வல்லமையும் ருசித்தேன். அப்போதுதான் ஆண்டவரின் அழைப்பை நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு வைத்த திட்டத்தை புரிந்து என்னை அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்து 10 வருடமானது, 20 வருடமானது, 30 வருடமானது. தென்னிந்திய திருச்சபையினுடைய எல்லா பேராயங்களிலும் பெரிய பெரிய கன்வென்ஷனில் என்னை பேச அழைத்தார்கள். நீ நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரு வருஷத்துக்கு 700-750 பிரசங்கம் பண்றேன். டிராவலர் இப்படி பிரசங்க பண்ணுகிறதே இருந்த பொழுது எது குறைஞ்சிட்டு? ஜபம் என்ன செய்யிட்டு? குறைஞ்சிட்டு, ரொம்ப குறைஞ்சிட்டு. ஆனா கூட்டங்களும் மக்களும் அர்ப்பணிப்பும் இப்படி நடந்தது. ஒரு நாள் என்னுடைய தனி ஜபங்களிலே ஆவியானவர் பேசினார். மகனே, எனக்காக ஊழியம் செய்கிறாயா, எனக்காக ஊழியம் செய்கிறாயா? நான் சொன்ன உமக்காகவும் உமக்குத்தான் ஊழியம் இல்லை, நீ எனக்காக ஊழியம் செய்யவில்லை, எனக்காக ஊழியம் செய்கிறாய். அதாவது எனக்காக ஊழியம் செய்கிறாய், எனக்காக நீ பணி செய்யவில்லை. எனக்கு புரியல. தேவ சமூகத்தை உட்கார்ந்த போது ஆவியான வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் ஒரு ஆசிரியையோ அது ஒரு கம்பெனியில வேலை பார்த்தால் அவர் குறைஞ்சது 8 மணி நேரம் வேலை பார்ப்பார். சொல்லுங்க, 7 to 8 மணி நேரம். அது இல்லாம எவ்வளவு வேலை செய்யறங்கிறது தெய்வத்துக்கு தான் தெரியும். ஆனா 7 to 8 மணி நேரம். சரி, ஆவியானவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ என் சமூகத்தில் 8 மணி நேரம் எனக்கு கொடுக்கிறாயா? நான் யோசித்தேன், 2.4 மணி நேரம் கொடுக்கிறேன். மற்ற நேரமெல்லாம் பிரசங்க ஆயத்தம் பண்ணுகிறேன், ஊழியம் செய்கிறேன். அப்போதுதான் ஆவியானவருடைய திட்டத்தை புரிந்தேன். நான் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்தேன். அங்கே மார்த்தாள் மரியாள் 2 பேரிலே மார்த்தாள் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சீடர்களுக்கும் ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்தாள். ஒரு சமயத்திலே சலித்து போனாள். ஆண்டவரை பார்த்து திட்டுகிறாள், என் சகோதரி அவள் எனக்கு உதவி செய்யும்படி புத்தி சொல்லும் என்று சகோதரியை குறித்து சலித்து போனாள். உடனே ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று என்று சொன்ன பொழுது மரியாளை ஆண்டவர் மெச்சிக் கொள்கிறார். அந்த பகுதி என்னை சந்தித்தது. அன்றைக்கே ஒரு முடிவெடுத்தேன், இனி தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். உடனே என்ன செய்றேன், எல்லா கன்வென்ஷன் கூட்டத்தையும் பெரிய பெரிய கான்ஃபரன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு அமைதியா வீட்டில் உட்கார்ந்து, ஆனால் ஊழியத்து போல உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், உபாசிப்பேன், கண்ணீரோடு கதறுவேன். எங்களுடைய ஸ்தல திருச்சபைக்கு போய் ஆராதனையிலே கலந்து கொள்வேன். ஆனா அந்த காத்திருப்பு காலத்தில் தான் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை புரியவும் அவர் என்னை நடத்துகிற காரியத்தை அறிந்து இன்னும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். யார் அர்ப்பணத்திலே உறுதியாய் இருந்தால் பயன்படுத்துவார், யார் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து காத்திருக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்துவார். சகோதரியே, நீ தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து பார், பூட்டிய கதவு திறக்கும். நீ காத்திருந்து ஜெபித்து பார், உன்னை பாடாய்படுத்தின வியாதி அப்படியே மடிய தொடங்கும். நீ காத்திருந்து ஜெபித்து பார், உன் வீட்டுக்குள்ளே கலகத்தின் ஆவி அது கடந்து போய் அமைதியின் ஆவி வரும். நீ காத்திருந்து ஜெபித்து பார், உன் வாழ்க்கையில் இருந்த அப்பத்தின் கோலும் ஆதரவு கோலும் உடைந்தது அல்லவா, அந்த உடைந்ததை ஆண்டவர் மறுபடி செப்பனிட்டு அப்பத்தின் கோலையும் ஆதரவு கோலையும் தருவார். நீ காத்திருந்து ஜெபித்து பார், உன்மேல் உள்ள நிந்தை, உன்மேல் உள்ள அவமானம், உன்மேல் உள்ள அந்த கேலியான வார்த்தைகள் எல்லாம் மாறி உன்னை சுற்றிலும் தேவ மகிமை அது சூழ்ந்து கொள்ளும். நான் மனதில் சொல்றேன், இன்றைய திருச்சபை யாரும் காத்திருக்கவே இல்லை, காத்திருக்கவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் ஒரு முறை வந்தபோது எல்லாரும் அழுது காத்திருந்தார்கள். அந்த சட்டம் எடுபட்ட உடனே மறுபடியும் என்ன செய்தார்கள், காத்திருத்தலை வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம்.
இன்னைக்கு பிரச்சனை வந்தால்தான் நாம் ஜெபிக்கிறோம், வேதனை வந்தால் ஜெபிக்கிறோம், நெருக்கம் வந்தால் ஜெபிக்கும். ஆனா வசனம் என்ன சொல்லுங்க தெரியுமா? சகாயம் கிடைக்கும் காலத்தில் எல்லாம் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த பிரவாகம் வந்தாலும் அது அவனை ஒன்றும் அணுகாது. நேரம் கிடைக்கும் காலத்தில் எல்லாம் ஒருவன் ஜெபிக்க ஆரம்பித்தால் எதுவும் அவனை தொடாது. நான் தாழ்மையாய் கைகூப்பி கேட்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் ஜெபிக்கவில்லை, இன்றையிலிருந்து ஜெபிக்க தொடங்குங்கள். இன்றையிலிருந்து காத்திருக்க தொடங்கு, இன்றையிலிருந்து உபவாசிக்க தொடங்குங்கள். வீணான வெட்டி பேச்சுகளை அதை தவிர்த்து விட்டு தேவ சமூகத்திலே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தெய்வத்தை நேசித்து தேவ சமூகத்திலே உங்கள் பாரங்களை ஊற்றி ஊற்றி ஜெபித்து பாருங்கள். நம்ம சபையில இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறோம், அந்த ஆலயத்தை நிரம்ப ஆட்களை அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்கிட்ட தெளிவா சொன்னார், எந்த ஒரு மனிதர்கள் தங்கள் அர்ப்பணத்திலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை நான் பயன்படுத்துவேன். எந்த மனிதர்கள் காத்திருக்கிறார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன்? தாவீது காத்திருந்தான், அப்போஸ்தலனாகிய பவுல் காத்திருந்தார். அதே சமயத்திலே முதல் நூற்றாண்டு பக்தர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது காத்திருத்தல் குறைந்து கொண்டே போகிறது. காத்திருத்தல் என்றால் முழு ஜெபத்துக்கு போறதை நான் சொல்லலை, ஏதோ ஒரு உபவாச கூட்டத்துக்கு போற சொல்லலை. தனித்து காத்திருங்க. தனித்து காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தனித்து போராடி பாருங்க, ரொம்ப கஷ்டம். காத்திருந்தால் கர்த்தர் நம்மை பெறுவார். கடைசி ஒரு குறிப்பு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். ரோமர் 8 எடுங்க, 8ஆம் அதிகாரம் அதுல 14. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அது ஒரு ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? எவர்கள் ஆவியானவரால். அப்போ மூணாவது குறிப்பு என்ன? யார் அர்ப்பணத்திலே நிலைத்திருந்தார்களோ அவர்களை பயன்படுத்துவார், யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த. மூன்றாவது, யார் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ. ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறார். நீங்க வேதத்தை பாருங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து மோசே, ஆபிரகாம், அதே யோசுவா, சாமுவேல், தாவீது, எரேமியா, எசேக்கியேல், மல்கியா சொல்லிக்கொண்டே போல ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நடத்தினார். புதிய ஏற்பாடுல பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, ஆண்டவர் தன் தாசர்களை ஆவியினாலே ஆட்கொண்டு அவர்களை நடத்துகிறார். இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா? ஆவியானவருடைய நடத்துதல் இல்லவே இல்லை. ஆவியான நடத்தலுக்கு உடனே நல்ல வரம் பெற்ற பிரசங்கிட்ட போறோம். ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நம்ம அப்பாட்ட நாமே கேட்டால் நம்மோடு பேசுவார். பேசுகிற விதம் வித்தியாசம். ஒரு நாள் எலியா இருந்த பொழுது அவன் குகைக்கு வெளியே வா என்றார். அக்கினி வந்தது, அதிலே ஆண்டவர் இல்லை. இடிமுழக்க வந்தது, ஆண்டவர் இல்லை. அங்கே பெருங்காற்றை வீசியது, ஆண்டவர் இல்லை. அவனோடு மெல்லிய சத்தத்தில் பேசினார். நம்ம நினைக்கிறோம் எக்ஸ்ட்ராடினரி, வித்தியாசமான கோணத்துல ஆண்டவர் பேசணும். அவர் பேசுவார், ஆனா அதே சமயத்துல மெல்லிய சத்தம், மனசாட்சி அதை உயிர்ப்பித்து பேசுவார். முதல் நூற்றாண்டு திருச்சபையார் எந்த காரியத்தை செய்தாலும், எதிலே தலையிட்டாலும், எந்த ஊழியத்தை தொடங்கினாலும், எந்த இடத்திற்கு அவர்கள் ஊழியர்களை அனுப்பினாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் ஆவியானவரின் வழிநடத்துதலை அறிந்தார்கள். ஆனா இப்போ சபை என்ன தெரியுமா? ஆவியானுடைய நடத்தலை தவிர மற்ற எல்லாம் என்ன உண்டு உண்டு இல்லையா? ஆவியான நடத்தல் இல்லை. ஆனா என்ன நடந்தது? முதல் நூற்றாண்டு திருச்சபையானது, முதல் நூற்றாண்டு ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஆவியானவர் நடத்தப்பட்டார்கள். ரெண்டு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ரெண்டு சம்பவம். ஒன்று வாசிங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13.
இந்த 13ஆம் அதிகாரத்திலே அந்தியோகியா பட்டணத்திலே ஒரு சபை இருக்கிறது. அதிலே பவுல், பர்னபா, அங்கே நீகர் எனப்பட்ட சிமியோன், சிரேனே ஊராகிய லூகி, கார்பங்கை தேசாகிய ஏரோது வளர்க்கப்பட்ட மனாயின், எல்லாரும் தீர்க்கர்களும் போதகராயிருந்தார்கள். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த 13ஆம் அதிகாரம் 1 வாசித்தீங்கன்னா யூதர்களும் உண்டு, யூதர்கள் அல்லாதவர்களும் உண்டு. அங்கே 2 விதமான ஊழியர்கள், ஒன்று அப்போஸ்தலர், அங்கே தீர்க்கர்கள், போதகர்கள். இன்னைக்கு இந்த 2 வகை இருக்கிறது. வசனத்தை பேசுகிறவர்கள் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையான ஊழியம் என்ன? வசனமும் வேணும், அனுபவமும் வேணும். வசனம் தான் நம்மை பாதுகாக்கிற உன்னத நிலைமை. 13ஆம் அதிகாரத்தில் திடீர் என்று ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். 13:2 பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்றார். அப்போ பர்னபா, சவுல் என்று சொல்கிற பவுலுடைய ஊழியம் என்ன? ஆண்டவரை அறியாத இடத்திலே போய் ஊழியம் செய்யணும், சபையை கட்டணும், அதை வளர்க்கணும், ஒரு உதவி போதர் இடத்திலே கொடுத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இப்போ இந்த அந்தியோகியா சபையில ரொம்ப வருஷம் உட்கார்ந்து ஆராதிக்கிறார்கள். திடீரென்று ஆவியானவர் சொல்கிறார், நான் அவர்களை அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். இந்த 13ஆம் அதிகாரத்திலே அந்த ஊழிய கும்பல்ல சிறந்தவர்கள் யார் என்றால் பர்னபாவும் பவுல் தான். அவர்களை அனுப்பிவிடுங்கள். உடனே சபையார் அந்த 2 பேரை அவர்கள் அனுப்பும்படியாக அவர்கள் தலையிலே கை வைத்து அனுப்புகிறார்கள் என்று திருமறை சொல்கிறது. அப்போ பவுலையும் பர்னபாவையும் அவர்களை அழைத்த ஊழியத்திற்கு அனுப்ப ஆவியானவர் அங்கு நடத்தினார் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஊழியம் செய்யணும், எங்க ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் ஏதாவது ஒரு ஏதுக்கள் வழியாக நம்மோடு பேசுறார். இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலர் 16 எடுங்க. அங்கே 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்திலே 5 பாருங்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாத. கொஞ்சம் கீழே பாருங்க, 16 எடுங்க. 16 பாருங்க. அங்கே 9. அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், மகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இதை கண்ட பவுல் யோசிக்கிறார், மகதோனியா நாட்டுக்கு கர்த்தர் தன்னை போக சொல்லுகிறார் நிச்சயித்துக் கொண்டு அங்கே அவன் போகிறான். அதற்கு பிற்பாடு ஏராள சபைகள் உருவானது. அப்போ முதல் நூற்றாண்டிலே 13ஆம் அதிகாரத்திலும் ஆவியானவர் நடத்துதல். இங்கே ஆசியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுலையும் அவன் உடன் ஊழியரையும் ஆவியானவர் தடுக்கிறார். அங்க 16 பாருங்க, ஒரு வசனம் வருகிறது, ஆவியினால் தடை பண்ணப்பட்டு 6. 7 பாருங்க, ஆவியானவர் அவர்களை. இப்ப எல்லா இடத்திலும் உள்ள ஸ்லோகம் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்கே, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு? இங்க போடுறீங்க, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க தடை உண்டு. தடை பண்ணும் ஆவியானவர். இவங்களுக்கு ஊழியம் எங்கே? ஐரோப்பாவில். ஆனா இவங்க ஊழியம் செய்கிற இடம் என்ன? ஆசியா. அதனால இவங்க மேலும் மேலும் பிரயாசப்பட்ட போது ஆவியானவர் தடுத்து அவர்களை நிறுத்துகிறார். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சபைக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக ஏதாவது ஒன்றை நீ சுயமாக செய்ய தீர்மானித்தால்
உங்களை என்னை நேசிக்கிற ஆவியானவர் தடுத்து நிறுத்துவார். இல்லையா? தடுத்து. இதை நான் விளக்குறேன். நம்ம அருமையான வீடுகளில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த போது வானத்தை பார்த்து 2 கையும் காலையும் ஆட்டும். பிறகு என்ன செய்யும்? அப்படி குப்புறப்படுக்கும். பிறகு 2 கால்கள் கையை வச்சு அப்படி மெதுவா நடக்கும். பிறகு கொஞ்ச நாள் கழித்து இந்த 2 கையை வைத்து சுவரை பிடிச்சு நடக்கும். நல்ல நடந்த உடனே நேரா எங்க ஓடும்? தெருவுக்கு ஓடும். உடனே நம்ம சகோதரிகள் என்ன செய்வாங்க? அந்த வாசல்ல ஒரு 1.5 அடி அளவுல ஒரு மரப்பலகையை மாட்டி வைப்பாங்க. இந்த பிள்ளை அது வரையிலும் போகும், அதுக்கு போகக்கூடாது. இது பழைய காலம். இப்பொழுது பிள்ளைகள்லாம் அது மேல ஏறி போயிருக்கு. ஆனால இப்ப என்ன செய்யறாங்க? இந்த 1.5 அடி பலகை எடுத்துட்டு அதுல என்ன போடுறாங்கன்னா இரும்பு கிரில போடுறாங்க. 6ஆம் வாக்கியத்துல அவர்களை தடை பண்ணினார் என்பது அந்த ஒரு மரப்பலகை. ஆனா அதே சமயத்துல போக ஒட்டாதிருந்தார் என்பது என்னது? ஒரு இரும்பு கிரில். சில வேத பண்டிதர் எழுதுறாங்க, இந்த சமயத்துல பவுல் சிக்கானாரு, வியாதிப்பட்டார், அதனால் தான் காத்திருந்தார் என்று சிலர் எழுதுறாங்க. சரி, இப்பொழுதே ஆவியானவர் அவர்களுக்கு பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. மகதோனியா நாட்டுக்காரர் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று. உடனே அங்கே நிச்சயம். அது பிறகு எபேசு, பிலிப்பு அப்படி சபை வருவார். அருமையானவர்களே, ஆவியானவர் தடுக்கும் ஆவியானவர். மனிதன் ஒரு கதவை பூட்டினால் அதே மனிதன் ஒரு கதவை திறக்க மாட்டான். சாத்தான் ஒரு கதவை பூட்டினா அதே சாத்தான் நமக்கு ஒரு கதவை திறக்க மாட்டார். ஆண்டவர் ஆவியானவர் கதவை பூட்டினால் அவர் இன்னொரு கதவை திறப்பார். அல்லேலூயா. அப்போ ஊழியத்திலும் ஊழியத்தை அனுப்புகிறதிலும் நம்ம எதை நாடணும்? எந்த ஒரு மனிதன் ஆண்டவரின் நடத்துதலை அறிந்து அதை சார்ந்து வாழுகிறானோ அவனை ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீ சுயத்திலே நடந்து வாழ்வாயானால் பயன்படுத்தப்படுவது போல காணப்படும். ஒரு காலத்துல வாழ்க்கையின் முடிவிலே வெறுப்பு, விரக்தி, ஏமாற்றத்தில் வாழ்வீர்கள். ஆவியானவர் நடத்துகிறார், ஆண்டவர் நடத்துகிறார், வசனத்தில் நடத்துகிறார். இதை சார்ந்து கொண்டால் ஆண்டவர் பயன்படுத்துவார். 3 குறிப்பு. அர்ப்பணத்திலே உறுதியாயிருந்தால் பயன்படுத்துவார். அர்ப்பணத்திலே உறுதி இல்லாமல் போனதினாலே உன்னை பயன்படுத்துவதை நிறுத்தி இருக்கலாம். மறுபடி நீ திரும்பினால் பயன்படுத்துவார். 2வது, ஆண்டவருக்கு நீ காத்திருக்க மறந்ததினாலே உன்னை பயன்படுத்துவதை நிறுத்தி இருக்கலாம். நீ மறுபடியுமாய் தேவ சமயத்திலே காத்திருக்க ஆரம்பித்தால் பூட்டிய வாசலெல்லாம் திறப்பார். ஆண்டவருடைய நடத்துதலை சார்ந்து சுய தீர்மானம், சுய முயற்சி இதெல்லாம் விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய நடத்தல், ஆவியானுடைய நடத்தல்படி நீ வாழ்வாயானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த செய்திக்கு சொந்தக்காரங்க நீங்க இருக்கிறீங்க. ஆனா இன்னும் முடிவு எடுக்கல. ஒரு அடி எடுத்து முன்னால வைக்கணும்னு முடிவு எடுக்கல. எல்லாம் எழுந்திருங்க. ஜெபம்.